ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். அதில் 3 சைட்ஸ் இருக்குது. 3 சைட்ஸுக்குமே ஒரு நேம் இருக்குது. ஹைப்போடென்யூஸ் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட்டு சைடு. இந்த டீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் மிச்சம் இருக்க ஒரு சைடு அட்ஜசன்ட்டு. ஃபார்முலா சொன்னீங்கன்னா சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். அதாவது இந்த ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸை தான் அப்படி சொல்கிறாங்க. காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். டேன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கொசிகன் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல், அதனால் அது 1 பை சைன் தீட்டா. சீக்கன் தீட்டானா அது காஸோட ரெசிப்ரோக்கல், அதனால் அது 1 பை காஸ் தீட்டா. காட் தீட்டா பார்த்தீங்கன்னா அது டேனோட ரெசிப்ரோக்கல், அதனால் 1 பை டேன் தீட்டா. அதனால் கொசிகன் தீட்டாவோட இது வந்துட்டு ஹைப்போடென்யூஸ் பை ஆப்போசிட், சீக்கனோடது ஹைப்போடென்யூஸ் பை அட்ஜசன்ட், டேன் தீட்டாவோடது அட்ஜசன்ட் பை காட் தீட்டாவோடது அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு சொல்லலாம். அதே மாதிரி காட் தீட்டா டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல்னால காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு சொல்லலாம். சைன் தீட்டா வந்துட்டு 1 பை கொசிகன் தீட்டா, காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1 பை சீக்கன் தீட்டா, டேன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1 பை காட் தீட்டான்னு எழுதலாம். சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு காஸ் தீட்டா, காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு சைன் தீட்டா, டேன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு காட் தீட்டா. கொசிகன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு சீக்கன் தீட்டா, சீக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு கொசிகன் தீட்டா, காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு டேன் தீட்டா. அடுத்த ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்தால் அதை நீங்கள் 1ன்னு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நீங்கள் இப்படி எழுதலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதலாம். அதே தான் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா, காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அவ்வளோதான்.